மிஸ்டர் அடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். அதாவது நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு நாட்டில் அல்சர் கம்ப்ளைண்டால துடிக்கிறாங்க. அல்சர் அல்சர், ஏன்னா அங்கே சாப்பிட்டேன், கடையில் சாப்பிட்டேன், இங்கே சாப்பிட்டேன். குடும்பஸ்தர்கள் பூராமே கடையில் சாப்பிட்றேன், காலைல வேலைக்கு போயிட்டேன், வீட்டில் சாப்பாடு இல்லை, இந்த மாதம் பூரா அங்கே சாப்பிட்டேன், இங்கே சாப்பிட்டேன், எனக்கு அல்சர் வந்துருச்சு, இது மாதிரி நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்க நண்பர்களே, இன்றைய உணவு வீட்டில் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, இன்றைய உணவு கலாச்சாரம் எல்லாம் மாறினதுனால எல்லாருக்குமே வயிற்றில் புண்ணு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஏன்னா என்னிடம் வரக்கூடியவர்கள் நான் ஆய்வு செஞ்சு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப என்கிட்ட வரக்கூடிய நோயாளிகள் 100க்கு 80% பேருக்கு வயிற்று புண்ணு இருக்கிறது. முன்னெல்லாம் அல்சருங்கிறது யாரை ஒருத்தருக்கு தான் இருந்தது, இப்ப எல்லோருக்குமே இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய உணவு முறை தவறாக இருக்கிறது என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி வயிற்று புண்ணு இருக்கிறதுனால இந்த வயிற்று புண்ணுக்கு ஒரு சிறந்த மருந்து என்ன? அப்ப இயற்கையாகவே எல்லாருமே இந்த மாதிரி வயிற்றுல அழுந்தலோ வயிறு உப்புசமோ வயிறு சம்பந்தமான தொல்லைகளோ ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே சொல்றேன், அது மாதிரி யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் 48 நாள் இந்த மாதிரி உணவை மேற்கொண்டீங்கன்னா உடனே சரியா போயிடும். மருந்து இல்லை, விருந்து. இப்ப நான் சொல்ல போறது விருந்து. இந்த விருந்துல சரியா காட்டி என்னை போன்ற மருத்துவர்களை நீங்க பார்க்கலாம். சரியா? அது சித்த மருத்துவத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சித்த மருத்துவம் மட்டும்தான் சித்த மருத்துவம். என்ன மாதிரி ஒரு பாரம்பரிய வைத்தியரை நீங்க பாருங்க, தப்பு இல்லை. ஏன்னா இந்த மருந்தை இப்ப நான் சொல்ல போறேன் பாத்தீங்களா, இதை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சீங்கன்னா இந்த வயிறு சம்பந்தமான தொல்லையா இருக்கு, அது மட்டும் இல்ல, தொப்பை கூட குறைஞ்சிடும். தொப்பைக்கு நாம் குட் பை சொல்ல முடியும். அப்படி ஆனஸ்டா அப்படி இருக்கலாம் பாத்துங்க, கும்முன்னு. எங்க வயிறு சரியா இருந்தா தான் உயிர் சரியா இருக்கும். உயிராற்றல் பெருக வேண்டுமானால் வயிறாற்றல் சிறப்பாக இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அங்கதான் உயிர் ஆற்றலை எது தருது? வயிறு செரிமானத்தன்மை, கல்லீரல் செரிமானத்தன்மை இழந்து விட்டால் எல்லா ஈரலும் போயிடும். ஆகவே என்பர்களே ஞாபகத்தில் வச்சுங்க, நாட் எ காமெடி. இது நான் சொல்ல போறது உண்மையிலும் பேருண்மை. அதனால நீங்க வயிறை எப்பொழுதுமே சரியா வச்சுக்கணும். ரொம்ப பெருசா வச்சுக்காம ஓரளவுக்கு உங்களுடைய ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்த அளவுக்கு அந்த வயிறு எப்போதும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரி, விஷயத்துக்கு வந்துடுவோம். என்ன உணவு? இந்த சுகர் நோயாளிகள்லாம் சுகர் நோயாளியா இருக்கட்டும், மற்ற எந்த நோயாளியா இருந்தாலும் சரி, இந்த வயிறு சம்பந்தமா இருக்கக்கூடிய வயிற்று வலி, வயிற்றுல பிரச்சனை இருக்கக்கூடிய அல்சர்ல இருந்து எந்த விதமான வயிற்று பிரச்சனை இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அருமருந்து ஒன்று சொல்றேன், கேட்டுங்க. மருந்துல விருந்து. காலையில எழுந்த உடனேயே இரவே போட்டு வச்சிடணும். ஒரு இந்த திராட்சை இருக்கு இல்லையா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். நான் முன்னே பேசினதான், இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். திராட்சை, இந்த காய்ந்த திராட்சையை, ஒவ்வொரு 20 திராட்சை எடுத்துக்கணும். 20 திராட்சையை நல்லா அலசிட்டு, நைட்டு கருப்பு திராட்சை தான் சொல்றேன், காய்ந்த கருப்பு திராட்சையை அலசிட்டு இரவே வெந்நீர்ல நல்லா கழுவிட்டு வெந்நீர்ல போட்டு வச்சிடணும். காய்ச்சிய வெந்நீர்ல தான் போடணும். இதுதான் முக்கியம். இங்க எப்படி? காய்ச்சிய வெந்நீரில் இரவே ஒரு டம்ளர்ல போட்டு வச்சிடணும். காலையில் எழுந்தவுடன் பல் விளக்கியவுடன் அந்த நீரை பருகிட்டு அதை மென்னு தின்னணும். காலைல வெறும் வயிற்றுல நீங்க செய்ய வேண்டிய வேலை இது. காலையில அதுக்கப்புறம் ஒரு குடிநீர் உங்களுக்கு, அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த 48 நாளைக்கு ஒரு குடிநீர் ஒன்று சொல்றேன். தினமும் காலைல அதை பண்ணிக்கோங்க. ஒரு பிடி கருவேப்பிலை. இந்த கடைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், விவசாயிகளுக்கு ஈஸியா கிடைக்கும், டவுன்ல உள்ளவங்களுக்கு நீங்க வாங்கிக்கோங்க. இது மாதிரி, அதாவது அந்த கருவேப்பிலை அந்த கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போறீங்க பாத்தீங்களா, அதை நல்லா அலசிடணும் முதல்ல. இது ரொம்ப பேர் கருவேப்பிலை சாதாரண போடுவாங்க. நன்றாக அலசணும் கருவேப்பிலைய. எந்த இது வெளியில இருந்து வந்தாலும் முதல்ல கழுவிட்டு தான் நீங்க போடணும். சரிங்களா? அதே மாதிரி ஆவரை பொடி கடையில் நீங்க வாங்கிக்கோங்க. ஆவரம் பொடி டவுன்ல இருக்க, வில்லேஜில் இருக்கவங்களுக்கு, ஆவரை செடி இருக்கவங்களுக்கு அந்த இலைய பச்சையா நீங்க போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இல்லாதவங்க
இந்த 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கைப்பிடி இது கறிவேப்பிலையும் 3 ஸ்பூன் வந்து ஆவாரம் பொடியும் அதில் போட்டுருணும். பெரிய ஸ்பூன் சொல்றேன் நான், பெரிய ஸ்பூன்ல 3 ஸ்பூன் போடணும். போட்டு நல்லா கொதிக்க விட்டணும். அதுல கொதிச்சுட்டு இருக்கும் போது 2 ஸ்பூன் ஓமம் போடணும். இதுதான் ஒரு சின்ன சேஞ்சஸ். ஓமம் போட்டுடணும். ஓமம் போட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கணும். இவ்வளவுதான். நல்லா காய்ச்சிடணும். ஒரு 20-30 நிமிஷம் கொதிக்கணும். அப்படியே அதை அப்படியே எடுத்து ஆற வச்சு வடிகட்டி பதமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூடுபடுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அதை எங்க போனாலும் நீங்க கொண்டு போயிருங்க பிளாஸ்க்ல ஊத்தி. இதுதான் குடிக்கணும். நீங்க தண்ணியா குடிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தேவை தண்ணியோ 1 லிட்டர் 2 லிட்டர் நீங்க தயார் பண்ணி வச்சுருங்க. இதுதாங்க குடிக்கணும் ரெகுலரா. சாப்பாடு என்ன சார் சாப்பிடணும்? உங்களுக்கு இதே தான். தாளிக்காத உணவு என்ன இருந்தாலும் சரி தான், தாளிக்க கூடாது சார். ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி என்ன ஆயிருதுன்னா, நானும் பார்த்துட்டேன், நிறைய பேர் வர்றவங்களை வச்சுதான் நான் சொல்றேன். இப்ப என்கிட்ட வர்றவங்களை வச்சுதான் நான் சொல்றேன். உங்கள்கிட்ட எங்க மாட்டிக்கிறீங்கன்னா இந்த எண்ணெயில மாட்டிக்கிறீங்க. அவசிய தாளிப்புங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தான் சார். நீங்க எண்ணெய் போட்டு தாளிச்சு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை சார். அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும் சார். இப்ப மிஸ்டர் லேடிஸ் மூலமா ஒரு புதிய பதிவை நான் உண்டாக்குறேன். ஆக தாளிச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. வேக வச்சு குழம்பாக்கி சாப்பிடலாம். செக்கு நல்லெண்ணெய் இருந்தா வாங்கி வச்சுருங்க, 2 ஸ்பூனை விடுங்க. இல்ல சுத்தமான நெய் இருக்கா, அந்த குழம்பு தாளிக்காத குழம்புல 2 ஸ்பூனை விட்டு சாப்பிடுங்க சார். நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க எனக்கு சொல்லுங்க, போன்ல கூட சொல்லுங்க, தப்பு இல்லை. அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த தாளிப்பை நிப்பாட்டிட்டாலே ஏகப்பட்ட நோய்கள் போயிடும். ஏன்னா எண்ணெய்கிட்ட போக மாட்டீங்களா? எதுக்கிட்ட போக மாட்டீங்க? எண்ணெய்கிட்ட போக மாட்டீங்க. அப்ப எண்ணெய் இல்லாத உணவுகளை மேற்கொண்டு யாரு அல்சர் கம்ப்ளைண்ட்காரனுக்கும் இதே தான். எண்ணெய் தாளிக்காத உணவு எங்க வேணாலும் நீங்க என்ன வேணாலும் சாப்பிடு பார்ப்போம். அதே மாதிரி தயவு செஞ்சு அல்சருக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். புளித்த மாவாக இட்லி தோசை ஆகாது. 48 நாளைக்கு மட்டும் தயவு செஞ்சு சுடுசோறு ஆக்கி சாப்பிட்டுருங்க. ஏன்னா அந்த அல்சருக்கு வந்து புளிப்பு ஆகவே ஆகாது, புளி ஆகவே ஆகாது. தக்காளி லிமிட்டா போட்டுக்குங்க, அவ்வளவுதான். இது மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. தயிர் ஆகவே ஆகாது, தொடரவே கூடாது. ரொம்ப பேரு அல்சர் உள்ளவங்க தயிர் நல்லது நல்லதுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு மேலும் தொண்டை வரைக்கும் புண்ணா போயிடும். தொண்டை புண்ணுக்கு சேர்த்தான் சொல்றேன். உடம்புக்குள்ள எங்க புண்ணு இருந்தாலுமே அது அல்சர் டிபார்ட்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சரியா இயங்கணும் அப்படின்னா நான் சொன்னதை நீங்க சரியா செய்யணும். இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடணும். காய்கறியை பத்தி பிரச்சனை இல்லை, எல்லா காய்கறியும் சாப்பிடலாம். மாமிச உணவை தவிர்த்தரணும். புரியுதா? அதுல ஒவ்வொருத்தன் சொல்லுவான், ஆட்டு ஈரல் சாப்பிட்டால் உடனடியாக புண்ணு போயிடும், அந்த ஈரல் சாப்பிட்டா ஒண்ணு. தயவு செஞ்சு ஈரல்ல புற்றுநோய் வந்துடும், ஜாக்கிரதை. ஈரலை தின்னா ஈரல் புற்றுநோய், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். அசைவ உணவுகளை விட்டு விடுங்கள். ஆகவே இப்படி நீங்க போனீங்கன்னா உண்மையாகவே 48 தினங்கள்ல 100% அல்சர் போயிடும். இவ்வளவுதான் விஷயம். இதுதான் உங்களுடைய மருந்து, இவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசாலாம் நான் சொல்லலை. இதை மட்டுமே இந்த மாதிரி எடுத்துங்க. இரவு என்ன சார் சாப்பிடணும்? தாளிக்காத உணவு எதை வேணா எடுத்துங்க, சாப்பாடு எடுத்துங்க. இந்த அப்போ இன்ஸ்டண்டா செய்யறத தோசை வேணுமா, அடை தோசை போட்டு கூட சாப்பிடுங்க, தப்பு இல்லை. பருப்பு எல்லாம் போட்டு ஒரு 5-6 வகையான பருப்பு அரிசியெல்லாம் போட்டு ஒன்னா போடுவீங்களா, போட்டு ஆட்டி அந்த வெங்காயம்லாம் போட்டு அடை கூட சுட்டு சாப்பிடுங்க, பிரச்சனையே கிடையாது. தோசை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அடை தோசை. அப்புறம் இந்த சராசரி தோசை இட்லி இந்த புளித்து போனது அந்த பிரிட்ஜில் வச்சு புளிச்சு போய் 7 நாள் கழிச்சு தோசை ஊத்துறதுலாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. இங்கதான் நோய் ஸ்டார்ட் ஆகுது. அல்சருடைய பிரச்சனையே இங்கதான் ஆரம்பிக்குது. ஆகவே நீங்க வந்து டவுசரை கழட்டிட்டு சுகமாக பாத்ரூம் போயிட்டு வரணும்னா, அல்சருங்கிற ஒண்ணு உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னா, சுகமா வாழணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தாளித்த உணவிலிருந்து வெளியே வந்துருங்க. அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி நான் சொன்னதை காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுங்க. உண்மையாகவே அந்த அல்சர் சீக்கிரமா போயிடும். இதுக்குன்னு தனி மருந்து, அல்சருக்கு சிறந்த மருந்து என்ன தெரியுமா? ரொம்ப பேர் நினைச்சிருப்பாங்க, இதையும் சொல்லிடுறேன். தேங்காய் பால் குடிச்சா அல்சர் உடனே போயிருந்து. காலைல வண்டியா தேங்காய் பால் குடிக்கிறது மிகுந்த உங்களுடைய செரிமான கோளாறே உண்டாக்கி விடும், ஜாக்கிரதை. தேங்காய் பாலுங்கிறது ஒரு லிமிட் தான். அல்சர் புண்ணு ஆடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. நீங்க நிறையலாம் சாப்பிடக்கூடாது. தேங்காய் பால் ஓகே. தேங்காய் பால் எப்படி சாப்பிடணும்னா, காலையில கொஞ்சமா சாப்பிடணும், ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கணும். மதியம் ஒரு 1/2 டம்ளர், சாயங்காலம் ஒரு 1/2 டம்ளர், ஒரு 10 நாளைக்கு அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதிகப்படுத்துங்க. ஏன்னா இது வந்து கெதிக்க ஆரம்பிச்சிடும்.
அது லிமிட்டா வச்சுங்க. சரியா? தேங்காய் சிறந்த உணவு தான். தேங்காய் பால் சிறப்பு. பச்சை தேங்காயை அரைச்சு சட்னி மாதிரி வச்சுட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ஆனால் சாப்பாட்டுல டைம் எடுக்கணும், மென்னு உமிழ்நீரை அதிகப்படுத்தி சாப்பிடணும். ஆகவே அன்பர்களே, இந்த அல்சரை விரட்டுவதற்கு இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.